அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்யபுருதிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய சமூக வலைதளங்கள்ல வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இது போன்ற வலைதளங்கள்ல ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக பரவிக்கொண்டே இருக்குது. அப்துல் பாசித் புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்க அறிஞராக, பேச்சாளர் என்று அறியப்பட்ட அந்த நபருடைய வீடியோக்கள், அவருடைய குற்றங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வைரலாக பரவிக்கொண்டே இருக்குது. இந்த நேரத்துல ஒரு ஆலிமாக, உங்களுடைய சகோதரனாக சில விஷயங்களை மனப்பூர்வமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவரது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபருக்கும் நமக்கும் கொள்கை ரீதியான நிறைய மாற்று விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். 1000 விஷயங்களில் கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை பின்பற்றக்கூடிய அந்த மக்களை, 4 இமாம்களை பின்பற்றக்கூடிய அந்த கொள்கை, இறைநேச செல்வர்களை நேசிக்கக்கூடிய அந்த கொள்கை, மௌலூது ஷரீஃப் ஓதக்கூடிய இந்த கொள்கை, இதுவெல்லாம் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கலாம். இதுவெல்லாம் வேறு விஷயம். ஒரு மார்க்க விஷயத்திலே கருத்து வேறுபாடுள்ள விஷயங்கள் இதுவெல்லாம். ஆனால் இன்று நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் செய்த அந்த குற்றங்களை, அந்த பாவமான விஷயங்களை எடுத்து வைரலாக வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்திலையும் பரப்பி விடக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதே, ஒரு முஃமினாக நாம் அதை செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தே ஆக வேண்டும் என்று சொன்னா, அது தனிப்பட்ட நபருடைய குற்றம். அது அவரு ஒருவேளை காசை வாங்கி ஏமாத்தி இருந்தாருன்னா, அந்த பெண்களுடைய விஷயத்துல தவறாக நடந்திருந்தார்னா, பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் அவருக்கும் உண்டான விஷயம் அது. அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு, காவல்துறையிலிருந்து அவரை கைது செய்ய போறாங்க. என்ன தண்டனையோ அந்த தண்டனையை அவர் அனுபவிக்க போறாரு. நாளைக்கு மறுமையிலையும் அவர் செஞ்ச பாவத்திற்குண்டான விஷயங்களை அவர் அனுபவிக்க போறாரு. அது வேறு விஷயம். நமக்கு அந்த ஃபார்வேர்டு மெசேஜை அனுப்புவதன் மூலமாக என்ன கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொள்கை ரீதியாக மாற்று கருத்துடையவர்களாக இருக்கலாம். ஆனால் சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சில விஷயங்களை தவிர்ந்தே ஆக வேண்டும். இன்று இந்த இணையதளம் வந்ததிலிருந்து என்ன விஷயம் வந்தாலும் அந்த விஷயத்தை உடனடியாக அதை ஃபார்வேர்டு செய்வதை நாம் தவிர்த்தாக வேண்டும். ஏன்னா ஃபார்வேர்டு செய்யக்கூடிய விஷயமும் நாம் பேசக்கூடிய விஷயத்தை போன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, கடுமையாக எச்சரிப்பார்கள். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை உடனடியாக பிறருக்கு பகிர்வானே, அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமாகும் என்று சொன்னார்கள். நம்மை பார்த்து யாரையுமே நான் பொய்யன் சொல்லல. ஆனா ஒரு ஆர்வத்துல அவர் செஞ்ச தப்பத்தானே நாங்க செஞ்சோம், பரப்புனோம். அவர் செய்யாத தப்பையா நாங்க பரப்பிட்டோம். பண மோசடி செஞ்சிருக்கிறாரு, பெண்ணுடைய விஷயத்துல மோசடி செஞ்சிருக்கிறாரு, அதைத்தானே நாங்க பரப்புறோம்னு சொல்லி நிறைய முஸ்லிம் சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கபுரந்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் புறம் பேசக்கூடிய விஷயத்திலே ஆகிவிடும். ஏன்னு சொன்னா, புறம் பேசுவதை பத்தி நமக்கு தெரியும். புறம் பேசுறதுனா என்னன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலேயே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய சகோதரன் விரும்பாத விஷயத்தை பற்றி நீ பேசுவதுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படின்னா அந்த குற்றம் அவர்கிட்ட நிகழ்ந்திருந்தாலும் அதை பத்தி பேசக்கூடாது? ஒரு தப்பை செஞ்சிருக்கிறாரு, அந்த தப்பு செஞ்ச அந்த விஷயத்தை பற்றியுமா நாங்கள் பேசக்கூடாது? அதுவுமா புறமாகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறை அவரிடத்தில் இருந்தால் அதுதான் புறமாகும். இல்லாத விஷயத்தை பேசினால் அது அவதூறாக மாறிவிடும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். சங்கிபுருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினர்களே, நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லாஹுக்காக வேண்டி மாற்றிக்கொள்ளணும். வேறு எந்த நோக்கமும் இல்லை. அல்லாஹுக்காக வேண்டி நாம் எல்லா விஷயங்களையும் மாற்றிடணும். இந்த ஃபார்வேர்டு மெசேஜை கண்டிப்பாக எல்லாருமே தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா நிறைய ஃபார்வேர்டு செஞ்சு நிறைய வாழ்க்கைகள்லாம் அழிஞ்சு போயிருக்குது. எந்த ஒன்று வந்தாலும் உடனடியாக ஃபார்வேர்டு செய்யறதை கொஞ்சம் அல்லாஹுக்காக வேண்டி தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னா, அதன் மூலமாக ஒரு வேளை அவர் அல்லாஹ் காப்பாற்றணும். மன உளைச்சலிலே எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாரு. அவர் பாவமே செஞ்சிருந்தாலுமே, இப்படி இந்த மக்கள் நம்மளை கேவலப்படுத்துறாங்களே, இப்படி முஃமின்கள்லாம் சேர்ந்து நம்மளை கேவலப்படுத்துறாங்களே என்று அவர் நினைக்க மாட்டாரா? அவருடைய மனம் புண்படாதா? அவர் பாவமே செஞ்சிருந்தாலும் அல்லாஹு தாலா அதை பார்த்துக்கிடுவாங்க. நீங்க தயவு செஞ்சு அதை பற்றி பேசுவதை கொஞ்சம் நிறுத்துங்கள். பிறருடைய குறைகளை பற்றி பேசுவதை கொஞ்சம் நிறுத்துங்கள். அல்லாஹுக்காக வேண்டி நிறுத்துங்கள். சிலர்கள் இப்படியும் பேசுகிறார்கள், அவர் இறைநேசரை பற்றி கடுமையாக பேசினார், இறைநேச செல்வர்களை பற்றி கடுமையாக பேசினார், ஆலிம்களை பற்றி ரொம்ப தரைகுறைவாக பேசினார், அவருக்கு இதுவெல்லாம் நடக்கணுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. மார்க்க விஷயத்திலே அவர் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார், அவர் தவறான நடைமுறையிலே இழுத்து சென்றால் அல்லாஹ்விடத்திலே அவர் கண்டிப்பாக நாளை மாற்றிக்கொள்வார். அது பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது வேறு விஷயம். தயவு செஞ்சு இந்த தனிப்பட்ட ஒரு நபருடைய கருத்துக்களை நீங்கள் பேசாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபார்வேர்டு மெசேஜ் அந்த வீடியோ வந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அதை பார்க்கும் போதே உங்களுக்கு சிந்தனை வரணும். இந்த வீடியோவினுடைய ஞாபகம் உங்களுக்கு வரணும். நாம் அல்லாஹுக்காக வேண்டி இந்த வீடியோவை நான் ஃபார்வேர்ட் செய்ய மாட்டேன். இந்த வீடியோன்னு மட்டும் இல்ல, பொதுவாக யாருடைய குறையான விஷயங்கள் நமக்கு வாட்ஸ்அப்ல வந்துச்சுன்னு சொன்னா, அதை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அல்லாஹுக்காக வேண்டி பரப்பாதீங்க. ஒரு மனிதனுடைய மானத்தை நீங்க பாதுகாத்தே ஆகணும். ஒரு முஸ்லிமுடைய பண்பு அதுதான். பிற முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாப்பது இன்னொரு முஸ்லிமுக்கு கட்டாய கடமை. அவர் பாவம் செஞ்சிருக்கலாம், மது அறிந்திருக்கலாம், என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அவனுடைய குறையை பரப்புவது நமக்கு அனுமதியே கிடையாது.
அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே ரொம்ப தண்டிச்சிருவான் நம்மள. நம்ம இன்னைக்கு அந்த குறையை மறைச்சோன்னு சொன்னா, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குறை நம்ம இடத்துல வருது, இப்படி நடந்துருச்சு, இப்படி இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு குறை வருது, உடனடியாக அதை பார்த்த உடனே அடுத்து ஒரு 30 குரூப் இருக்கு, 30 குரூப்லையும் அனுப்பிடுவோம். ஒரு குரூப்லையும் 250க்கு மேல இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேருக்கு அது ஃபார்வர்டாக ஆகிக்கொண்டே இருக்கும். நம்ம திருப்பி அனுப்பிட்டோம்னா, அனுப்புறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி இந்த குறையை நான் மறைக்கிறேன், இந்த முஃமினுடைய குறையை மன்னிக்கிறேன், இந்த மனிதருடைய குறையை நான் பரப்பாமல் ஃபார்வேர்டு செய்யாமல் யாருக்கும் இந்த குறையை வெளிப்படுத்தாம நான் அப்படியே மறைச்சு இதை டெலீட் பண்ணிடுறேன்னு சொல்லி நீங்க அந்த வீடியோக்களை நீங்க டெலீட் பண்ணிருங்க. பொருந்தி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே நம்முடைய பாவக்கரைகளை எல்லாம் டெலீட் பண்ணிடுவான். ஹதீஸிலேயே வருதுங்க, பிற முஸ்லிம்களுடைய குறையை யார் மறைக்கிறாரோ அல்லாஹ் நாளை மறுமையிலே அவருடைய குறையை அல்லாஹ் மறைப்பான், கண்டிப்பாக மறைப்பான். எனவே அது தனிப்பட்ட நபர், அது அவருக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதை அவர் சட்ட ரீதியாக பார்த்து கொள்ளட்டும். எனவே இந்த ஃபார்வேர்டு மெசேஜை தயவு செஞ்சு யாருக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்காதீங்க, அது புறம் பேசுவதை போன்று ஆகிவிடும். எனவே யாரும் தப்பாவும் நினைச்சுக்கிறாதீங்க. உங்க சகோதரனாக, உங்களுடைய ஒரு ஆலிமாக உங்களிடத்தில் இந்த விஷயங்களை நான் எடுத்து வைக்கிறேன். நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கல்வி ஞானத்தை வழங்குவானாக.